குறிப்பா இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உட்பட நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். சில நேரங்கள் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சமூக வலைத்தளத்திலும் கூட டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஏதோ இந்த 4 ஆண்டுகளில் நடைபெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளை சமூக வலைத்தளங்கள், பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் நேரத்தின் அரும்புகிறது இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். 2011, 2016, 21 5 ஆண்டுகளில் கடந்த அதிமுக ஆட்சியில் கூடுதலாக 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்து 10 ரூபாய்க்கு மேலும் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்பட்ட வகையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது 15,405. 2016, 21 5 வருஷத்துல. அப்ப நடந்ததெல்லாம் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக வலைத்தளங்கள் பேசப்படுவதில்லை. இப்பொழுது ஏதோ அந்த 4 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சில பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள், சிலவர் பணியை நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றன. கடந்த 2016, 21 15,405 அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து 14,83,86,690 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. இது கடந்த கால ஆட்சியில். இப்பொழுது இந்த 4 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக ஏறத்தாழ 6,79,86,047 ரூபாய் இந்த கூடுதலாக விற்பனை செய்த பணியாளர்களிடமிருந்து அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில பேர் பணியிட மாற்றம், சில பேர் பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியை சார்ந்திருக்கிறவர்கள், சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் இது போன்ற ஒரு தவறான அவதூறான செய்திகளை அரசின் மீது புழுதி வாரி தூட்டுவதை போல முன்னெடுப்பதற்கு முயற்சி ஒருபோதும் எடுபடாது. குறிப்பாக தமிழ்நாடு வாணிப கழகத்தை பொறுத்தவரை திறந்த மனதுடன், வெளிப்படை தன்மையுடன் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, பார்ட் என்றாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் என்றாக இருந்தாலும் சரி, எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, வெளிப்படை தன்மையோடு திறந்த மனதோடு ஆன்லைன் டெண்டர் யாரு வேணாலும் அதில் கலந்துக்கலாம், யாரு வேணாலும் டெண்டர் போடலாம். திறந்த மனதோடு அந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு என்ற நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயமுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலும் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அது அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக பேரவைக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு